கைலாயத்தில் ஞானப்பழம் கிடைக்காத முருகப்பெருமான் கோபித்துக் கொண்டு பழனி வந்து மலை மேல் வந்து நின்று விட்டார். குழந்தை வேலரை தேடி வரும் சிவனும் பார்வதியும் பழனி அருகிலுள்ள மானூர் கிராமத்தில் வந்து இறங்கி முருகனை தேட ஊரின் இயற்கை அழகில் மயங்கிய சிவபெருமான் அங்கே தங்கிக் கொள்ள கோபித்துக் கொண்ட முருகனை பார்வதி சமாதானம் செய்ய விடை கொடுத்ததால் பிரியாவிடை நாயகி பெரிய நாயகியாகவும் சிவன் பெரியாவுடையார் எனவும் பெயர் பெற்றார். மேற்கு நோக்கி இருக்கும் சிவபெருமான். இத்திருத்தலத்தில் சிவபெருமான் சதுர வடிவில் சுயம்புலிங்கமாக அனுகிரக மூர்த்தியாக அருள் பாவிக்கிறார். அருகில் வடக்கே நோக்கி பாயும் சண்முகா நதி. சிவலிங்கத்தின் மீது அம்புப்பட்ட தழும்பை அபிஷேகத்தின் போது காணலாம். பெரியாவுடையார் கோவிலில் பெண் தெய்வங்களே கிடையாது. தாயார் முருகனை தேடி சென்றதால் சிவன் மட்டும் தனியாக சிவபார்வதியாக ஒரு சேர காட்சி தருகிறார். நடராஜர் இத்திருத்தலத்தில் உடல் முழுவதும் கருப்பாகவும் முகம் மட்டும் வெள்ளையாகவும் தாயார் சிவகாமி அம்மையின்றி தனியாக காணப்படுகிறார். மற்ற ஆண் தெய்வங்களாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், நடராஜர் மற்றும் மிகப்பெரிய மேதா தட்சிணாமூர்த்தியாக உயரமாக காட்சி தருகிறார். காசிக்கு நிகரான பலனை தரும் இத்திருத்தலத்தில் சண்முகா நதியில் குளித்துவிட்டு இறைவனை வழிபட்டால் பித்ரு சாபம் நீங்கும் என்றும் எதிரிகளின் தொல்லை விலகும் என்றும் மனக்குழப்பத்தில் இருப்பவர்களின் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் என்பதும் ஐதீகம். ஆயுள் விருத்திக்காக மிருத்யுஞ்சய ஹோமமும் நடைபெறுகிறது. கோயிலுக்கு வெளியே சப்த கன்னிமார்கள் 5 இருக்க அவர்களை காவல் காக்க வீரபத்ரன் சிலையும் உள்ளது. பழனிக்கு மிக அருகிலுள்ள மானூர் கிராமத்தில் இத்திருத்தலம் உள்ளது. பழனி முருகனை தரிசனம் செய்யும் முன்பு தந்தையான சிவபெருமானை வணங்குவது சிறப்பு. தலவிருட்சமாக கடம்ப மரம் உள்ளது. இங்கு உள்ள மூர்த்தி பிரதோஷ மூர்த்தியாகவும் 4 கைகளுடனும் ஒரு காலை தூக்கிய நிலையில் காட்சி தருகிறார். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.